டாப் 20 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 20ல இருக்க மூவி எதுனா பிச்சைக்காரன் 2. இந்த ஒரு மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் இருக்க ஒரு மூவிங்க. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா விஜய் ஆண்டனி. நம்பர் 19th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா விக்ரம். இது 1986ல வந்த விக்ரம்ங்க. இந்த ஒரு மூவில சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் இருக்குங்க. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா கமலஹாசன். நம்பர் 18th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா எக்கோ. இந்த மூவியோட ட்ரைலர் நான் பார்க்கும்போது இது ஹாரர் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாங்க. இந்த மூவியோட யாருன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த் தாங்க. நம்பர் 17th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா ஜெங்கோ. இந்த ஒரு மூவியை நான் பார்க்கும்போது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாநாடு மூவியோட ட்ரெயிலர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மூவியோட ஆக்டர் யாருன்னா சதீஷ்குமார்ன்ற ஆக்டருங்க. நம்பர் 60th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா மார்க் ஆண்டனி. இந்த ஒரு மூவி வேற லெவலில் சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்ட்டுங்க. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா ஒரு செல்ஃபோன் டைம் டிராவல் பண்ற ஒரு செல்ஃபோனை வச்சிருப்பாங்க. அந்த டைம் டிராவல் செல்ஃபோன் தாங்க ஒரு கான்செப்ட். இந்த ஒரு கான்செப்ட்ல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுத்திருப்பாங்க. இதோட ஹீரோ யாருன்னா விஷாலுங்க. நம்பர் 15th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா இன்டர்நெட்னால. இது ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. இந்த மூவி ஒரு டைம் மிஷின் கான்செப்ட்னால இது ஒரு நல்ல மூவியா இருக்கும். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா விஷ்ணு விஷால். நம்பர் 14th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா வெப்பன். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா சத்யராஜ். இந்த மூவியோட ட்ரைலர் நான் பார்த்தாங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு இந்த ட்ரைலர். இந்த ஒரு ட்ரைலரில் ஒரு சத்யராஜ் ஒரு வெப்பன் மாதிரி காட்டுறாங்க. நம்பர் 13th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா மாயவன். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா சந்தீப் கிஷனுங்க. இந்த ஒரு மூவியோட கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. நம்பர் 12th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா மாற்றான். இந்த ஒரு படம் யார் ஹீரோனா சூர்யா தாங்க. இந்த ஒரு படத்தோட கான்செப்ட் அவங்க அப்பாவோட சயின்ஸ் நாலேஜ் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டாக இருக்கும். இந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவிங்க. நம்பர் 11th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா 24. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா சூர்யாங்க. இந்த மூவியோட கான்செப்ட் எதை பற்றி போனா ஒரு டைம் டிராவலர் வாட்சை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த வாட்சை வச்சு தான் இந்த ஒரு கதையை போகும். நம்பர் 10th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா புதிய கீதை. இது ஒரு தளபதி விஜயோட மூவிங்க. இந்த ஒரு மூவி 10th பிளேஸ்ல பிடிச்சிருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்றாங்க. பட் இந்த மூவி நான் பார்த்ததுல இது ரொம்பவே பழைய மூவி. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நம்பர் 9th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா டிக் டிக் டிக். இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா ஜெயம் ரவி. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா ஹீரோ வந்து ஸ்பேஸுக்கு போற மாதிரி ஸ்பேஸ்ல அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஸ்பேஸ்ல நடக்கிற பிரச்சனைகளை இந்த ஒரு மூவியோட கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நம்பர் 8th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா ஏழாம் அறிவு. இந்த ஒரு மூவியோட கான்செப்ட் என்னன்னா இந்த ஜீன் இருக்குல்லங்க குடும்பத்தோட ஜீன். இப்போ எங்கள் அப்பாவோட ஜீன் எனக்கு இருக்க மாதிரி இந்த குடும்பத்தோட ஜீன் பாரம்பரியமாக இருக்க குடும்பத்தோட ஜீனை வச்சு அவங்களோட பாரம்பரியமாக இருக்க அறிவையும் பலத்தையும் திரும்பி கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க. நம்பர் 7th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா 2.0. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வச்சு ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. இது ஒரு பெஸ்ட் மூவிங்க. நம்பர் 6th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா அயலான். இந்த ஒரு மூவி எதுனா ஏலியன்லாம் கான்செப்ட். இந்த ஒரு மூவியோட கான்செப்ட் ஏலியன் நம்ம பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எதுனா இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா விக்ரம்ங்க. இந்த ஒரு மூவியில் இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா வைரஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. நம்பர் 4th பிளேஸ்ல இருக்க மூவி எதுனா பிளாக். இந்த ஒரு மூவி ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. இந்த பிளாக் மூவியோட ஹீரோ யாருன்னா ஜீவா. இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. இதுக்கு மேலே நம்ம டாப் 3ல இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டாப் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மூவிஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இது கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நம்பர் 10th பிளேஸ்ல இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எதுனா தசாவதாரம். இந்த ஒரு மூவில ஒரு கமலஹாசன் 10 கெட்ட போட்டிருப்பாரு. வேற லெவல் நடிச்ச ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்கும். இந்த மூவில ஒரு வைரஸ் எவ்வளோ ஆபத்தானதுன்ற மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டா காட்டியிருப்பாங்க. நம்பர் 2nd பிளேஸ்ல இருக்க மூவி இதுனா இந்திரன். இந்த ஒரு மூவி ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்க. இந்த மூவில ரோபோட்டிக்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. இந்த மூவியோட ஹீரோ யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. இந்த ஒரு மூவில ஒரு ரோபோட் தன்னால யோசிச்சுன்னா என்னென்ன பாதிப்பு இருக்கும் இந்த மூவில காட்டியிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன்ல நம்பர் 1 இடத்துல இருக்க மூவி எதுனா மாநாடு தாங்க. இந்த ஒரு மூவி தான் நம்பர் 1 இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னா ஒரு நாள்ல ஹீரோ வந்து ஒரு டேல மாட்டிக்குவார். அந்த நாள்ல இருந்து எப்படி அவர் தப்பிப்பாரு அது தப்பி வர மாட்டார். இந்த ஒரு கடையோட கான்செப்ட் உண்மையிலே இந்த ஒரு மாநாடு வேற லெவலில் இருக்க படங்க. இந்த மாநாடு நீங்க பார்க்க வந்தா கண்டிப்பா பாருங்க. இந்த 20 படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான படங்கள் இதான் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.